சிம்மப்பா அப்படியே அந்த மண் இந்த சரளி அதையும் அப்படியே தள்ளிடுங்க. அது வேஸ்ட்டாக போயிட்டுருக்குப்பா. அப்படியே உங்கள் ஓனர்கிட்ட கேளுங்க, அதையும் எடுத்துக்கிறாரு. கட்டடம் கட்டிட்டு மிஞ்சி வச்சுங்க. கம்பி, சரளி, மண் எல்லாம் இதையெல்லாம் ஒரு விலை பேசி வீங்குங்க. இல்லாட்டா தரையோட தரையாக போயிரும்டா. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறதே கேட்கல பார்த்துக்குங்க. உண்மையிலே இப்போ தரையோட தரையாக போச்சு. இந்த கம்பியத்தையும் ஓனர் கிட்டிருக்காரா நல்ல மனுஷன் கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. கம்பி என்ன ஏப்பா என்ன விலை? ஓனராக இருந்தாலும் விலை எவ்வளோன்னு கேட்கலையா? என்ன விலை விற்கிதோ அந்த விலை தானே. கரெக்டாக காசை வாங்கிட்டு கொடுத்துடணும். என்னை ஏமாற்றக்கூடாது சிம்மானு. போன ஏமாத்துற மாதிரி ஏமாத்துன்னு மண்டையில் கட்டடம் கட்டிட்டு மிஞ்சி போச்சுங்க. கம்பி, அந்த கம்பி சும்மாவே எடுத்து சும்மா மேலே மாடி எடுங்கன்னு இருந்தேன். இந்த கம்பிக்காக நீ மாடி எடுக்க சரியா இருடின்னு அதையும் கட் பண்ணி விற்றுட்டார் போல. வேலை பார்க்குற இடத்துக்கு வச்சுவா. ஆட்டுக்குட்டியாக மேயுதுங்க. இதே மாதிரி ஆடு வாங்கி கட்ட போகிறாராம். நான் ஆடு மாடு மேய்க்குவேன் பற்றியெல்லாம் எம்பிடி சேட்டை கட் பண்ண போகிறாங்க. கம்பி அப்புறம் கல் சரளி எல்லாம் மிச்சமுங்க. மிச்சமாக வாங்கி போட்டார் பார்த்துக்கோங்க. அதை பாருங்கள், 10 மூடை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு நிறைய அரை மூடை தான் சல்லியை அள்ளிட்டு போயிட்டாப்புல. ஒருத்தர் பிரியாவே தெரிஞ்சவர் ஒரு 10 மூடை சல்லி மட்டும் கொடுண்டாரு. சரி பாவா அள்ளிட்டு போட்டோம்டா. அவர் ஒரு லோடு அள்ளிட்டு போயிட்டார் பார்த்துங்க. சரி அழுன மனுஷனை என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். தெரிஞ்ச மனுஷன் அப்படித்தான் கொடுக்குறது நாங்கள். எப்படி சிம்மாப்பா வீட்டுக்கு வந்துட்டே சாப்பிட்டு போங்க சிம்மாப்பா. ஏன் இல்லை கம்பெனி வேலையை வந்திருக்கே, அப்படியே சாப்பிட்டு போகலாம்ல. வந்துட்டீங்கல்ல வீட்டுக்கு. டீ 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 அந்த போய் சாப்பிட மாட்டான். ஏப்பா தம்பி நீ டீ சாப்பிட மாட்டியா? நீங்களும் சாப்பிட மாட்டியா? சரி அப்போ கம்பெனி காசில் டீ குடிச்சிட்டு போயிருங்க. என்ன பாதி கம்பியை போட்டு வச்சுமே எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே காசை வாங்கிட்டு வந்துருச்சுமே. அதை மட்டும் யார் வாங்க பாப்புறேன்? தேவையான அளவுக்கு இவ்வளோ போதும் விட்டாரா? இவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியா? அப்போ இதை யார் வாங்குறது? குறையாக போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஒரே ஆளுக்கு மொத்தமாக வாங்கிட வேண்டியதானே. அவருக்கு என்ன மறுபடியும் இங்கே தேவைப்படும்ல. நல்ல வேலை பார்க்குறீங்க, பரவாயில்லையே. இந்த கம்பி எப்படி தள்ளிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாரு பாதி தான் வைக்கிறாராம்.